மணிமேகலை வெர்சஸ் பிரியங்காவோட சண்டை விஜய் டிவி வெர்சஸ் மணிமேகலைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை லாஸ்ட்டாக போட்ட வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவில் பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே சொம்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பேருமே ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ மாக்கப்பா ஆனந்த் இதுக்கு முன்னாடி பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை சண்டையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த சண்டைக்குள்ளே நம்ம போக வேணாம், ஸோ அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும்னு சொல்லியிருப்பாரு. பட் இப்போ மணிமேகலையோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவரே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. மணிமேகலை பிரியங்கா இஷ்யூவில் 2 வீடியோ போட்டிருக்காங்க. 2 வீடியோமே எந்த டேட்டில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால மாக்கப் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, சனிக்கிழமை எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, ஸோ வீடியோ போடுவாங்க, பட் செருப் போட்டோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு செருப் போட்டோலாம் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ மணிமேகலை சனிக்கிழமை ஃப்ரீயா இருக்கனால அவங்க வீடியோ அப்லோட் பண்றாங்க. பட் நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ஃப்ரீலாம் கிடையாது, எங்ககிட்ட செருப் போட்டோ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு செருப் போட்டோ அப்லோட் பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கு ரிப்ளைவா டிஜே பிளாக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட செருப் போட்டோ எல்லாத்தையுமே போட்டு இன்ஸ்பயர்ட் பை மாக்கப்பா அண்ணன் சொல்லிட்டு போட்டிருக்காரு. அண்ட் கீழே கேப்ஷன்ல பெஸ்ட் வே டு அவாய்ட் அமானிசம் அரண்டஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மணிமேகலை தான் சொல்லியிருக்காரு. ஸோ மணிமேகலை இப்படி தான் அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி அர்த்தம் வருது. ஸோ இதுல இருந்து என்ன கிளியரா தெரியுதுன்னா, மணிமேகலை வீடியோ பார்த்து எல்லா பேருமே ட்ரிகர் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிப்ளைவா செருப்பு தான்ற மாதிரி எல்லா பேருமே சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. ஸோ மணிமேகலை லாஸ்டா போட்ட வீடியோல எல்லா பேருமே சொம்பு அண்ட் என்னடா மரியாதைன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லா பேருமே ஈகோ ஹர்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே ரியாக்ட் பண்றாங்க.